இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தின் மூலியமா உங்களுடைய பிஎஃப் பணத்தை இனிமேல் நீங்க ஏடிஎம்லயே பணம் எடுத்துக்கிறதுக்கு முடியும். இந்த ஒரு அறிவிப்ப தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணியிருக்காரு. இபிஎஃப்ஓல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தினுடைய பேர் தான் இபிஎஃப்ஓ 3.0 திட்டம். இதுல நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அமௌண்ட் கிளைம் வந்துட்டு பண்றீங்க அப்படின்னா, முதல்ல எல்லாம் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பண்ணும்போது, நீங்க ஆஃபீஸ்லயோ இல்லைன்னா ஆன்லைன்லயோ பண்ணும்போது நெறைய ப்ராசஸ் வந்து பண்ணி நெறைய நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாரி இருக்கும். அத வந்து நாட்கள வந்து சுருக்கி சீக்கிரமா வந்து குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், உங்களுக்கு தேவையான அட்ரஸ் அண்ட் டீட்டெயில் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரியான திருத்தங்கள் எல்லாமே நீங்க இத வந்து பண்ணிக்கலாம். ஆனா அதே மாதிரி நீங்க பென்ஷன் உங்களுடைய பிஎஃப் பென்ஷன் வந்து வாங்கக்கூடியத எந்த பேங்க்ல வேணாலும் இனிமேல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ற சில திருத்தங்களை எல்லாம் தான் இந்த திட்டத்துக்கு கீழ வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இபிஎஃப்ஓ பதிவு பண்ணும்போது பிஎஃப்காக எந்த அக்கவுண்ட் குடுத்திருக்கீங்களோ அதிலிருந்து மட்டும் தான் நீங்க கிளைம் பண்ற மாதிரி முதல்ல வந்து இருந்தது. இதை எல்லாமே மாற்றி அமைத்து கொண்டு வந்திருக்காங்க. இது சீக்கிரமா வந்துட்டு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்க உங்களுடைய பிஎஃப் யுஏஎன் நம்பர வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த திட்டத்துக்கு கீழ வந்து உங்களால வர முடியும். இதுல கிடைக்கக்கூடிய நிறைய பெனிஃபிஷரியும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்க இப்பதான் ஃப்ரெஷரா வந்துட்டு உள்ள ஒரு ஜாப்க்குள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கம்பெனி உங்களுக்கு 15,000 வரைக்கும் மானியம் கொடுக்கிறதுக்காகவும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. நீங்க வந்து இப்ப ஃப்ரெஷரா போகும்போது அந்த கம்பெனில இந்த ஸ்கீம்ஸ பத்தி எல்லாமே டீட்டெயிலா தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா உங்களுடைய பிஎஃப் அக்கவுண்ட் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க.